உள்ளாட்சி தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கு முன்னோடியாக பிரச்சாரங்கள் டிசம்பர் 7ஆம் தேதி மாலை 6 மணியுடன் நிறைவு பெறுகிறது. டிசம்பர் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம் போன்ற மாவட்டங்களில் பிரச்சாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நிறைவு பெறுகிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னோடியாக உள்ள பிரச்சாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நிறைவு பெறும். டிசம்பர் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம் மாவட்டங்களில் வெளிப்படையான பிரச்சாரங்கள் நிறைவு பெறுகிறது. பிரச்சாரம் நிறைவு பெறும் நேரத்தில் அரசியல் கட்சிகள் நடத்தும் கொட்டி கலாசம் போன்ற நிகழ்ச்சிகள் அமைதியான முறையில் நடத்துவதற்கு அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையர் ஏ. ஷாஜகான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் அமைதியை கெடுக்கும் விதத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது. பிரச்சாரங்கள் நிறைவு பெறும் நேரத்தில் உள்ள வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தாத விதத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பாடல்களும் நடத்த வேண்டும். மிகப்பெரிய சத்தத்தில் பாடல்களை வைத்து பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது என்றும் மாநில தேர்தல் ஆணையர் மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட எஸ்பிக்கும் உத்தரவு கொடுத்துள்ளார். பிரச்சாரத்தின் நிறைவு நிகழ்ச்சியிலும் தேர்தல் விதிமுறை சட்டங்களும் கடைபிடிக்க வேண்டும். 1951 சட்டத்தில் 126 பிரிவின்படி வாக்குப்பதிவு நிறைவு பெறுவதற்கு 48 மணி நேரம் முன்பே பிரச்சாரங்கள் நிறைவு பெற வேண்டும். இது அனைத்து பஞ்சாயத்துகளுக்கும் பொருந்தும் என்றும் தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார். நியூஸ் டெஸ்க், மீடியா நெட்.